இது பாஜக எதிர்ப்பு. எங்க பாஜக எதிர்ப்பு? ஐயா கருணாநிதி அவர்கள் சிறை திறக்க வந்தார். யார் வந்தார்? வெங்கையா நாயுடு. அவர் என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவரா, காங்கிரஸ் சேர்ந்தவரா? அவர் பிஜேபி இல்லையா? ஐயா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டாங்களே, அதை திறக்க ராஜ்நாத் சிங் வந்தாரு. அவர் அமெரிக்க தூதரா? அவர் பாஜகவோட ஆள் இல்லையா? அவர் யாரு? நீங்க சொன்னாதான் கடுமையா இருப்பீங்க. கேலோ இந்தியா நடத்தினா மத்தவங்க அவன் ஸ்டேட்ல நடத்திக்கிறான். ஐயா இவர் ஒரு படி மேல, ஒரு ஸ்டெப் கூட. ஐயா உதயநிதி இவர் போனாருன்னா, இவருக்காக ராஜ்நாத் சிங் வந்தாரு, வெங்கையா நாயுடு வந்தாரு. அவர் போனா கேலோ இந்தியா நடத்துக்கு பிரதமரே வர. நாங்க போக மாட்டோம், நிதி ஆயோகா நாங்க எப்படி போவோம், எங்களுக்கு அங்க மரியாதை இல்லை, எங்க சொல்லு போற இடம் இல்லை. 21 போல, 22 போல, 23 போல, 24 போல அங்க இருந்து மாமா அவர் ஓலை அமைச்சாரு. அந்த 25 நிதி ஆயோக் எப்படி போனீங்க நீங்க? அப்படியே சனாதன எதிர்ப்பு வீரர்கள் ஏன் போல நீங்க? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பாஜக எதிர்ப்பு பண்ணுவீங்க, இதை நாங்க நம்புறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எங்கதான் வளர்த்தீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பார்த்தா சினிமா கதையில கூட்டியாந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வளர்க்குறாங்க. இப்ப விஜய் வந்து அவங்களுக்கு ஆகல. அன்னைக்கான கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு நடிகர்கள் வரலாம். அப்ப இது என்ன விதமான வேஷம் இது? சரி, அதை விட்டுடுங்க. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் வைப்போம். உண்மையிலேயே சமூக நீதி பேசுற நீங்க சமூக நீதி படி நடக்கிறீங்களா? நான் தமிழர் சொல்றேன், 50 விழுக்காடு ஆண்கள், 50 விழுக்காடு பெண்கள். 117 ஆண்களுக்கு 117 பெண்களுக்கு இடம் கொடுக்கிறோம். திமுக கொடுக்கலான்னு கேட்டா இல்ல, அதெல்லாம் நாங்க ஒரு நோக்கி நடைபெறோம். 2021 திமுக தேர்தல் அறிக்கையில பாருங்க. அந்த அறிக்கையில 33 விழுக்காடு பெண்களுக்கு மத்திய அரசு சட்டம் போட்டுச்சு. ஆனா அதை செயல்படுத்தாம இருக்குது. அதை செயல்படுத்த வலியுறுத்துவோம்னு அந்த 505 தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதுல ஒண்ணு இருக்கு. ஏன்பா அவங்கள போய் நீங்க வலியுறுத்துறீங்களே? அந்த 33 விழுக்காடு நீங்களே கொடுத்துருப்பாங்களா சட்டமன்றத்துல? உங்களை யார் தடுத்தா? 21 தேர்தல் அறிக்கை போடும்போது நீங்க கேக்குறீங்க, 21 நீங்க செய்ய வேண்டியது அந்த வேலையா? இப்ப நாடகம்.